பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் தொடர்ந்து ஆளும் கட்சிக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை தனது யூடியூப் சேனலில் பேசி வருகிறார். இதனைத் தொடர்ந்து அவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் அவதூறாக பேசி தன்னிடமிருந்து 2 லட்சம் ரூபாய் பறித்துவிட்டதாக கூறி சினிமா தயாரிப்பாளர் ஆயிஷா என்பவர் கடந்த மாதம் சென்னை ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் சவுக்கு சங்கர் மீது புகார் அளித்திருந்தார். இதனிடையே இந்த வழக்கில் அவரை கைது செய்வதற்காக போலீசார் இன்று காலை அவரது வீட்டை சுற்றி வளைத்தனர். வீடு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்ததால் போலீசாரால் அவரை கைது செய்ய முடியவில்லை. இதுகுறித்து காவல்துறை அதிகாரி ஒருவர் தனது உயரதிகாரிக்கு போனில் தகவல் கொடுத்துள்ளார். சரிங்க சார், நாங்கள் வெயிட் பண்ணுறோம்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உங்கள் ஜூனியர்ஸ் 3 பேர் வந்துட்டாங்க. அவருக்கு கதவை தட்டி உங்கள் அட்வொகேட் வந்துட்டாங்க சார். இதற்கிடையே சவுக்கு சங்கர் இன்று காலை ஒரு வீடியோ வெளியிட்டு எதற்காக தன்னை கைது செய்ய நினைக்கிறார்கள் என்று பேசியிருந்தார். சென்னை மாநகர காவல்துறை என்னை கைது செய்ய வந்திருக்கு. நான் இன்னும் கதவு திறக்கல, வழக்கறிஞர்கள் வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். உடனே தரங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மாதம் முன்னாடி அக்டோபர் எண்டில் ஒரு சம்மன் ஒன்று வந்துச்சு ஆதம்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து, நீங்கள் இந்த வழக்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன வழக்கு அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்ட்டு ஒரு படத்தோட தயாரிப்பாளர் புருஷோத்தமன் என்பவர் 27/6/2025 அன்று என்னை 30/6/2025 அன்று என்னை அலுவலகத்துக்கு வந்து பார்த்து எனக்கு வந்து நீங்கள் என்னை பற்றி தப்பாக பேசிட்டீங்க அந்த வீடியோவை நீக்குங்க அப்படின்ட்டு சொன்னதாகவும், நான் மாலதி அலுவலகத்தில் இருந்தவங்க எல்லோரும் சேர்ந்து அவனை அடித்து இன்னும் 10 லட்ச ரூபா கொடுத்தா தான் வீடியோவை நீக்குவேன் அப்படின்னு சொன்னதாகவும், அவன் கையில் வச்சிருந்த ஒரு 2 லட்ச ரூபாயை பிடுங்கிக்கிட்டதாகவும் ஒரு எஃப்ஐஆர் அப்படின்ற அலிகேஷன் அப்படின்றது தெரிய வந்துச்சு. உடனே நான் அந்த சம்மனுக்கு பதில் சொல்லும் விதமாக, இது முழுக்க பொய் வழக்கு, இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, நீங்கள் சொல்கிற அந்த புருஷோத்தமன்றாலோ யாரோ வரவே இல்லை, இதை என்னோட விளக்கமாக ஏற்றுக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதில் கடிதம் நான் அனுப்பிச்சிட்டேன். நவம்பர் 1 அன்றைக்கி நான் அந்த ரிப்ளை அனுப்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷனும் போலீஸ் சைட்லேருந்து இல்லை. நேற்று நைட்டு சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் அவர்கள் பினாமி நிறுவனத்தின் மூலம் ஏகப்பட்ட முதலீடுகளை செய்திருக்கிறார் என்ற விவரங்களை வெளியிட்டதும் விடிகாத்தால் இதே வழக்கில் கைது செய்யறதுக்கு வந்திருக்கிறாங்க. வழக்கறிஞர்கள் வந்த பிறகு தான் கதவை திறக்க முடியும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கான அப்டேட். அதேபோல சவுக்கு சங்கரின் யூடியூப் சேனலில் வேலை செய்யும் மாலதி என்பவரும் இந்த கைது சம்பவம் குறித்தும் தன் மீது உள்ள வழக்கு என்ன என்பது குறித்தும் வீடியோ வெளியிட்டிருந்தார். இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல நான் அவங்களை மீட் பண்ணுவேன்னு உண்மையாவே நினைக்கல. பட் த்ரில்லிங்கா இருக்கு, நெக்ஸ்ட் மினிட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சார் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க போலீஸ். அதே எஃப்ஐஆர்ல பாத்தீங்கன்னா என் பேர் இருக்கு, பிளஸ் 4 அதர்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணி இருக்காங்க. மொத்தம் 20 எஃப்ஐஆர் பெண்டிங்ல இருக்கு அப்படின்றதுனால கிட்டத்தட்ட 3-4 மாசம் வெளியே வர முடியாது. அதனாலதான் வந்து இன்னைக்கு சனிக்கிழமை ஹைகோர்ட் லீவா இருக்க நாள்ல பார்த்து கைது பண்ண வந்திருக்காங்க. ஜனநாயகத்துக்காக தான் நின்றுருக்கோம், படிச்சதே ஜேர்னலிசம் தான் அப்படிங்கிற அடிப்படையில வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக நிக்கணும் அப்படின்னு ஒரு டைம்ல முடிவெடுத்தேன். அதுக்கான பின் விளைவுகள் தான் இது. அதை எதிர்கொள்ள தயாரா தான் நான் இருக்கேன். இது ஆக்சுவலி போலீஸ் வந்திருக்காங்க, ஆனாலும் லாயர்ஸ் வர வரைக்கும் போய் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஸோ லாயர்ஸோட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ வரைக்கும் உங்களோட பேச முடியுது, இதுதான் நிலைமை. ஸோ சிச்சுவேஷன் என்னன்னு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடலான்னு நான் நினைச்சிருக்கேன். எப்பவுமே கூட நின்றுருக்கீங்க, உங்களை ஒரு குடும்பமாக நான் பார்க்குறேன் அப்படின்றதுனால இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ நன்றி. சவுக்கு சங்கரின் வீட்டின் கதவை கடப்பாரையுடன் சென்று தீயணைப்புத் துறையினர் உடைத்துள்ளனர். அவர் கதவை திறக்காததால் போலீசார் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். அவர்கள் லிப்டில் கடப்பாரையுடன் செல்லும் காட்சி, வீட்டு கதவை இடிக்க முயலும் காட்சிகளையும் சவுக்கு சங்கர் வீடியோவாக வெளியிட்டுள்ளார். மேலும் அவர்கள் லிப்டில் செல்வது போலவும் சவுக்கு சங்கரின் வீட்டு கதவை திறப்பது போன்றும் வீடியோக்கள் வெளியாகி உள்ளன. சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக நீட்டித்த இந்த சம்பவத்திற்கு பிறகு சவுக்கு சங்கரை போலீசார் கைது செய்துள்ளனர்.